பாஷா படம் இங்கே படிச்சா ரொம்ப நாள் படிச்சா. கடைசியாக ஒரு டைம் இந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. வெப்பக்குளம் மேலே மேகமூட்டமாக இருக்குது, மழை பெய்ய போகுது, செம்ம கிளைமேட்டு. ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மறையில் இருக்கிற எஸ்டிசி கணேஷ் தியேட்டருக்கு வெளியே நிற்கிறோம். நம்ம டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2:23 ஆச்சு. இன்னும் ஒரு 8 நிமிஷம் வந்து உள்ளே போகணும். ஷோ போட்டாங்க, ஷோ போட போகிறாங்க. அதாவது நம்ம வந்து இப்போ என்ன படம் பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா கவின் நடிப்பில் வெளியான ஸ்டார் படம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நான் வச்சுட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாள் வச்சு இந்த தியேட்டருக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வீடியோ பண்ணல. நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ தியேட்டர் வீடியோ வரதான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சில பேர் வந்து திருச்சியை போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லும் போது தான் இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். காலைல வந்து கொஞ்சம் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து மண்டேல வந்து கொஞ்சம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அது ஒரு கதை. அதை நான் வந்து மேபி சண்டே கூட சொல்கிறேன். திரும்ப வந்து முடிகிற வெட்டணும் சொல்லியிருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்கேன். நான் டேண்ட்ரஃப் அது இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. மண்டேல நிறைய பிரச்சனைகள் வந்து லைஃப்பில் வந்து ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஹேர்னால மட்டுமே இந்த டிக்கெட் வாங்கியாச்சு. நேராக உள்ளே போகிறதா பிளானு. நம்ம சேனலுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வந்து ஆல்மோஸ்ட் மதுரைக்கு எல்லா தியேட்டரும் வந்து போய் நம்ம வீடியோ எடுத்து போட போகிறோம்னு நினைக்கிறேன். அப்படின்னா கரெக்டாக வந்து டிக்கெட் கவுண்டர் வந்து நான் நிற்கிறேன். இதில் வந்து போகணும், நம்ம சீக்கிரம் உள்ளே போகலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே டிக்கெட் சீட் நம்ம தியேட்டருக்குள்ளே வந்தாச்சு. தியேட்டரோட ஓவரால் சீட் ஆக்குமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக வந்துட்டு 278 பேர் உட்காரலாம். கீழே வந்து 480, மேலே வந்து 198 பேர் உட்காரலாம். மேலே வந்து பால்கனி வேறு இருக்குது. ஆனால் இப்போ நான் வந்து பார்த்து இதை போட்டி வச்சிட்டாங்க. பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்ட்டு. நான் முக்கியம் வந்து கவின் கண்ணா அந்த படத்தை பார்க்க வந்திருக்கேன் கைஸ். கைஸ் ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு நான் வெளியே வந்தேன். இங்கே வந்து வாட்டர் இருக்குது. அங்கே வந்து நேராக பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குது. வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். அந்த தேட்ரு மேலே வந்து பால்கனி இருக்குது. அண்ட் வந்து படம் பார்த்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பர் தான் இருந்துச்சு. நான் மீதி வந்து ஃபுல்லாக பார்த்து சொல்கிறேன். ஓகேவா, தேட்டரை புக் பண்ணுறோம், டீப்பாக பார்க்கலாம். இதெல்லாம் பைக் பார்க்கிங் தான். இதெல்லாம் பைக்லாம் நல்லாவே பார்க் பண்ணலாம். நிறையா பைக் பார்க் பண்ணலாம். நிறையா பேஸ் இருக்குது. அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. அப்படியே வந்து அந்த தேட்டரோட என்ட்ரன்ஸு. அப்படியே நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போகிறது தேட்ரு. கைஸ், நீங்கள் தேட்டருக்குள்ளே நோந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் இருக்கும், அது கேண்டீன் தான் இருக்கும். அந்த பக்கமும் இதே மாதிரி ஃபுட் கோர்ட் தாங்க இருக்குது. ஆனால் அந்த பக்கம் கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக நிற்கிறாங்களா, நல்லதான் அந்த பக்கம் திருப்பவே இல்லை. அது வந்து கேர்ள்ஸ் செக்ஷன், இது வந்து பாய்ஸ் செக்ஷன் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் வந்து கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதனால் அப்படியே அந்த பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் முன்னாடி வந்துட்டேன். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மேலே வந்து மறைக்கிற மாதிரி இருந்துச்சா, அது முன்னாடி வந்துட்டேன். ஓ, அப்படியா விஷயம். நான் வந்து பார்க்குறது தேட்டர் நல்லா தான் இருக்குது. என்ன கொஞ்சம் ஸ்க்ரீன் கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இடம் இருக்குது. இங்கே பெருசாக மட்டும் நல்லாயிருக்கும். சீட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. MNOPQRS அந்த அளவுக்கு இருக்கும் போல். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் உட்காந்து பார்த்தா கூட உண்மையாக சூப்பராக தான் இருக்கும் படம் பார்க்குறதுக்கு. படத்தை எடுத்துட்டிங்கன்னா படம் வந்து உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. நான் பார்த்தவரை பிடிச்சிருக்கேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. லைட்டாக வந்து அந்த டானோட ஃபீலிங் வந்து வருது. இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்க வைங்க. டான் படம் இருக்குல்ல, சிவகார்த்திகேயன் டான் படம், அதுலேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஸ்கூல் ரோல் இருக்கும், காலேஜ் ரோல் இருக்கும். அதே கிளிக்கே பண்ணியிருப்பார் சிவகார்த்திகேயன். இதுலேயும் கவின் கிட்டத்தட்ட அப்போ தான் இருக்கார். அதனால் அது மட்டும் கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட பார்க்கலாம் செகண்ட் ஹாஃப் எப்படி போகுதுன்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 4:11 ஆச்சு. நான் வந்து 2:40 நினைக்கிறேன். 2:33 2:30 போட்டாங்க. 4 மணிக்கு தான் கரெக்டாக வந்து இன்டர்வல் வந்துருக்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்க, 2:30 3:30 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படம் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும். அது மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருந்துச்சு. தூக்கி அடிச்சிடும் பார்த்து கைஸ், இங்கே பாருங்களேன், தேட்டருக்குள்ளேயே ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, எதுக்குன்னு தெரியல. அது புது ட்ரெண்டா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச மக்காமி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, பாதுகாப்பாக இருக்கு. மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாது. மக்களே தேட்டர் ஓவராலாக பார்க்க இப்படி தாங்க இருக்குது. வெளியேருந்து பார்க்கறதுக்கு தேட்டர் சூப்பராக இருக்குது. பட் உள்ளே வந்து சவுண்ட் குவாலிட்டியும் சரி, வந்து ஸ்க்ரீன் குவாலிட்டியும் சரி கொஞ்சம் வந்து லோவாக தான் இருக்குது. 4K ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணல, பழைய ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி மாற்றா இன்னும் சூப்பராக பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலி படம் முடிஞ்சிச்சு. நான் வந்து டான்ஸ் தியேட்டருக்கு வெளியே வந்து டீ கடையில் வந்து டீ குடிக்காட்டி வந்திருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:15 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டீ கடைக்கு வெளியே வந்துட்டு இந்த தேட்டருக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலான்னு சொல்லி கேதர் பண்ணிட்டு அதை வந்து நான் போகிறப்ப வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, தியேட்டர் வெளியிருந்து பார்க்குறது எப்படி தான் இருக்குது. எஸ்டிசி மாதம் ஒரே ஸ்கேன் தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணால் ஓடிட்டு இருக்குது. புதுசாக ஆர்டர் பண்ணிட்டாங்க. நான் வந்து எதாவது கேட்காம மாட்டேன். டீட்டெயில் யாருக்குமே தெரியல. இந்த தேட்டரில் வந்து சாசியமாக ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சாசியமா
எதுவும் தெரியாதா உங்களுக்கு? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. வேற ஏதாவது இந்த தியேட்டருக்கு ஏதாவது வரணும்னா எதுக்கு வரலாம்? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஆடியன்ஸா வந்து நீங்க இந்த மதுரை இருக்கீங்க, லோக்கல் கையா இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த தியேட்டருக்கு வந்து பார்க்கணும், படம் பார்க்கணும்னா நீங்க என்ன சொல்வீங்க? எதுக்காண்டி இந்த தியேட்டர் வந்து பார்க்கலாம்? எவ்வளவோ தியேட்டர் இருக்கு மதுரையில, தமிழ்லையா இருக்கு, நிறைய தியேட்டர் இருக்கு. இங்க வந்தீங்கன்னா எதுக்கு நீங்க வந்து பார்க்கலாம்? யார் முக்கியமா வருவாங்க? சவாரி ஓட்டுறீங்களா? எல்லா பேரும் வருவாங்க. அப்படியா? எல்லா பேரும் வருவாங்க. ஓகே. எந்த படம் இங்க இருந்து சூப்பரா ஓடிச்சு? ரொம்ப நாளுக்கு ஓட படம் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? தெரிஞ்சு அப்படி பாட்சா படம் ஓடிச்சு. பாஷா படம் இங்கே ஓடிச்சு, ரொம்ப நாளுக்கு ஓடிச்சா? வேற இந்த நேற்று ஒரு படம் ஓடிச்சு, விஷால் படம். அது வந்து நல்ல பேர். அதான் இப்போ வந்த படம் ரத்னம் ஓடிச்சு. ஓகே ஓகே. நல்லா ஓரளவுக்கு சுமாராக ஓடிச்சு. எப்போ வந்து கை மாற்றினாங்க? ஏன்னா புதுசாக இருக்குல்ல, எஸ்பிஎஸ் மாற்றிருக்காங்களே. முதல்ல கணேஷ் தேட்டர் தானே இருந்துச்சு. கடைசிட்டதே இருக்கு, ஓனர் கண்ட்ரோலே இருக்கு. ஆனால் அதே ஓனர் தானே? ரொம்ப வருஷமா ஒரே ஆள் தான், ஒரே ஆள் தான் இருக்கா? ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே, வேற ஒன்று. தேங்க்ஸ்ண்ணே. நீங்கள் எங்கே இருக்கு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கேன். இங்கே காரை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து நான் அப்போ கேட்டேங்க, வெற்றி தியேட்டர் வந்து சூப்பராக இருக்குன்னு மாதிரி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இந்த லைனில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லுங்கள், கப்பாக்குளம் இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா, அனுப்பாடி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 தேட்டர் இருக்குது இது சுற்றிலுமே. ஒன்று வந்து இந்த கணேஷ் தேட்டரு, இன்னொன்று வந்துட்டு அங்கே அம்பிகா தேட்டர் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் லெஃப்ட்டில் போகணும் பாதிலேருந்து. இன்னொரு தேட்டர் வந்து எடுத்துட்டிங்கன்னா பிரியா காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நம்ம எங்கே போயிருக்கோம், நம்ம கேப்டன் மில்ல படத்துக்கு வந்து அங்கே தான் போயிருப்போம். நம்ம மதுரையில் வந்து தேட்டர் கல்ச்சர் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. மற்ற ஊரை கம்பேர் பண்ணால் கூட மதுரையில் வந்துட்டு சினிமாவோட கல்ச்சர், தேட்டர் கல்ச்சர்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அது முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய படங்கள் வந்துட்டு மற்ற ஊர்லாம் வெளியே வராது. மதுரையோட டைட்டில் வச்சு மட்டும் மதுரையில் மட்டும் இந்த படம்லாம் வெளியே வரும். ஹீரோ வந்து மதுரைக்காரர் இருப்பார், பேரே வந்து கோரிப்பாளையம், அந்த மாதிரிலாம் நிறையா வந்து மதுரையோட லோக்கல் ஏரியா வச்சு மட்டுமே படங்கள், நிறைய படங்கள் வந்து மதுரையில் மட்டுமே ஓடி இருக்குது. அந்த மாதிரி நிறையா ஹிஸ்ட்ரியும் இருக்குது மதுரை பொறுத்தளவுக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா, இந்த தேட்டர் வந்துட்டு நான் ஆட்டோக்காரன் கேட்டேன், பாஷா படம் வந்து ரொம்ப நாள் ஓடிச்சு என்னமோ சொன்னார். மற்றபடி வந்து வேறு எதுவும் எனக்கு அப்படி தெரில. அது வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிட்டாங்க. கணேஷ் தேட்டர் வந்து வந்து கொஞ்சம் பழசாக இருந்துச்சு. நானே பிறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், நான் பார்த்தது இல்லை. ஆனால் நான் வந்து இப்போ இந்த புதுசு தேட்டர் ஆல்டர் பண்ணும்போது தான் நானே பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். படத்தை எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து மீதி வந்து நேராக தப்பக்கம் 5 நிமிஷம் வரும் நடந்து போனால். அங்கே போனால் சில ரொம்ப வந்து ஹாப்பினிங்காக இருக்கும். அதை நான் உங்களுக்கு கடையெல்லாம் லைட்டாக வந்து காட்டிட்டு அப்படியே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேன். ஓகேவா? படம் வந்து நல்லா இருந்துச்சு. நான் அங்கே போயிட்டு இல்லை கண்டு பண்ணுறேன். ஓகேவா? வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தப்பக்குள்ள வந்தாச்சு. இன்னும் வந்து கடைலாம் போடாமல் இருக்காங்க. நல்லா கொஞ்சம் ஹாப்பினிங்காகவே இல்லை. கொஞ்சம் நேரத்தில் போட்டு வந்துடும், அதுக்கப்புறம் ஹாப்பினிங் ஆயிரும். இப்போ வந்துட்டு பேக்ராப் வந்துட்டு போய் வச்சுட்டு ரிவ்யூ சொல்லணும்னா, கவின் ஃபஸ்ட் ஆஃப் வந்து இப்போ எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. ஓகே இல்லை, நல்லாவே இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் நான் நோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பர்சன் சொல்லி காட்டுறாங்க. ஸ்கூல் பர்சன் காட்டுறப்போ வந்துட்டு கவின் வந்து பங்க் வச்சிருக்காரு, ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லை. அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து மைனஸாக இருந்துச்சு. அதாவது மைனஸ்ன்னு இல்லை, அந்த காலத்தில் வந்து நான்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ பங்க் வச்சு ஸ்கூலுக்கு போனாச்சுங்களேன், கரெக்டாக முதல்ல எடுத்து பற்றி விட்டுருவாங்க. அது வந்து கிளீன்ஸியாக போனால் மட்டும் ஸ்கூல் லுக்குன்னு சொல்லி நம்மளால் நம்ப முடியாதுல்ல. அந்த மாதிரி வந்து அது ஒரு மைனஸாக இருந்துச்சு. மற்றபடி கவினோட பாட்டின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த படத்தில் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்க ரோல் வந்து உண்மையிலே ரோல் இல்லை, அவங்க வாய்ஸில் மட்டும் தான் வந்திருக்கும். லாஸ்ட் வந்து சாகிறப்ப அவங்க மூஞ்சியை காமிச்சிருக்கலாம். அது வந்து யாருன்னு பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஆர்வமாக இருந்துச்சு. அது காமிக்காதது வந்து எனக்கு சின்ன ஒரு ட்ராபேக்காக மைனஸாக பட்டுச்சு. மற்றபடி படம் எடுத்துட்டிங்கன்னா படம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் சூப்பர். ஆனால் என்ன கொஞ்சம் டிம் பண்ணிக்க ஆசை மட்டும், எப்படா இன்ட்ரோ விடுவீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து காக்க வச்சிருச்சு. அண்ட் வந்து செகண்ட் ஹாஃபும் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் வந்து குவாசைக்கமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் வந்து இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த கவின் படத்தை பார்த்ததுலேருந்து அது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ பாடுபட்டு தான் நம்ம வந்து ஒரு சினிமா, ஒரு ஆக்டிங்லாம் உள்ளே போகணும் அப்படின்னு இல்லாமல், எப்படி சொல்கிறது, இந்த ஆர்ஜே பாரதியோட கதை, அப்புறமேட்டு வந்து யுவராஜ் சிங்கோட கதை, இந்த கிரிக்கெட்டர் யுவராஜ் சிங்கோட கதை, இந்த கதையெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப ஆர்வமாகவே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோக்கோ பெருசாக கஷ்டப்படாமல் உள்ளே வந்தவங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேம் இருக்குது அவங்க மேலே. அவங்கலாம் எப்படி, அவங்க கதை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து ஆர்வமாக தான் இருக்குது. லைட்டாக வந்து டான் மிக்சர் இருக்குது, கொஞ்சம் வந்து கிளைமேக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் டாடா மிக்சர் இருக்குது. ஆனால் படம் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து எப்படி வந்து அவங்க 2 பேரும் ஒன்றும் சேர்ந்தாங்க அப்படின்லாம், ஒன்றும் சேர்ந்தாங்க மீன்ஸ் லாஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அன்எத்திக்கலாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் ஆஃப் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா லவ் சீன்ஸ் இருக்கும். அது வந்து கொஞ்சம் நம்புற மாதிரியே இல்லை. கவின் வந்துட்டு எல்லாருமே ப்ரொஃபஸராக இருக்கட்டும், கூட இருக்கவங்களாம் வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லை. எனக்கு வந்து இந்த மாதிரி யூடியூப்பு, சினிமா, மீடியா அதெல்லாம் போகணும்னு ஆசை. அதனால் வந்துட்டு இது வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எடுத்துகிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாம், இன்னும் வந்து நிறைய வீடியோ போடலாம் அப்படின்ற வந்து ஒரு உத்வேகம் இருக்குது, ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்குது. இந்த படம் பார்த்து வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கும், இந்த மாதிரி ஃபீல்டுன்னு இல்லை, மற்றபடி எந்த ஃபீல்டு போனாலும் நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வேடா பாட்டு வந்து பார்க்கலாம் தேட்டரில் வந்து. ஓகேவா? சரி, யாரும் எதுக்காக பார்க்குறாங்க, நல்லா அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, கடைசியாக ஒரு டைம் இந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. தப்பக்குளம்
மேலே மேகமூட்டமாக இருக்குது, மழை பெய்ய போகுது. செம்ம கிளைமேட்டு. மின்னல் வெட்டுது இந்த பக்கம். அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்படி கம்மியோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மக்களே, நான் முக்கியமாக இன்னும் விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு டைரக்டர் வந்து இந்த ஸ்டார் படத்துலேருந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்காண்டி அவங்க தனி ஒரு ஃபேன் படலாமே இருக்குது. அதுக்காண்டி இந்த படம் வந்து நல்லா ஓடிடும். அண்ட் வந்து கவின் ஆக்டிங்கும் சும்மையாக சூப்பராக தான் இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப வந்து இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அழுகிற சீன்லாம் அழுக வந்துச்சு. ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. முக்கியமாக மோட்டிவேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அந்த படம் பார்க்குறப்ப எனக்கு கிடச்சிச்சு. அது எல்லாமே கவினோட ஆக்டிங் கிடச்ச மிகப்பெரிய பாசிட்டிவ் தான். உண்மையிலே வந்து கவின் வந்து அடுத்த இளைய தளபதி விஜயா வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வாய்ப்பு, நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். உண்மையாக படமும் சூப்பராக தான் பண்ணுறாப்புல. சொல்லணும்னு நினச்சேன், அப்போயே நான் மறந்துட்டேன். அதாவது இப்போ வந்து பதிவு பண்ணுறேங்க. அவ்வளோ வீடியோ நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.